கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டுல அனைத்து ராசி பெருமக்களும் நல்ல செல்வ வளம், நல்ல வாழ்க்கை, தொழில் விருத்தி எல்லாம் கிடைத்து இன்புற்று வாழ வாழ்த்துகிறேன். இப்போ ஒவ்வொரு ராசிக்குமான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் பார்ப்போம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். அனைத்து ராசி பெருமக்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் பார்ப்பதற்கு முன்னால இந்த வருடத்தில் உள்ள கிரகங்களின் நகர்வுகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா குரு வக்ரமாகி ரிஷபராசியில இருக்காரு. அவர் பிப்ரவரி 5ஆம் தேதி வக்ர நிவர்த்தியாகி ரிஷபராசியில இருக்கிறாரு. அதுக்கப்புறம் எப்ப பயிற்சி அடைகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மே 14ஆம் தேதி என்னன்னா ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதுக்கப்புறம் அந்த மிதுன ராசியில் இருந்த குரு பாத்தீங்கன்னா அதிசாரமாகி அக்டோபர் 18ஆம் தேதி கடகராசிக்கு வர்றாரு. அதுக்கப்புறம் நவம்பர் 11ஆம் தேதி பாத்தீங்கன்னா கடகராசியில இருக்கிற அந்த அதிசார குரு பாத்தீங்கன்னா வக்ரம் அடைகிறாரு அந்த வருடம் முடியும் வரைக்கும். அதுக்கப்புறம் சனி எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி பார்ப்போம். வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அவர் கும்பராசியில இருக்கிறாரு. அந்த கும்பராசியில இருக்கிற சனி பாத்தீங்கன்னா மார்ச் 29ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறாரு. இந்த மிதுன ராசியில இருக்கிற சனியானவர் பாத்தீங்கன்னா ஜூலை 13ஆம் தேதி வக்ரமாகி மீனத்துல இருக்கிறாரு. அந்த மீனத்துல இருக்கிற வக்ர சனி பாத்தீங்கன்னா திரும்ப நவம்பர் 28ஆம் தேதி பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆயிடுறாரு. நிவர்த்தி ஆயிட்டு சனியிலே பாத்தீங்கன்னா அந்த ஆண்டு முழுவதும் பிரவேசிக்கிறார். அடுத்து ராகு கேது எப்படி இருக்காருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ராகு மீன ராசியிலும் கேது என்னன்னா கன்னி ராசியிலும் இருக்கிறார். ராகு கேது பேச்சுக்கு பிறகு 18 மேல பாத்தீங்கன்னா ராகு கேது பேச்சு வருது. அந்த ராகு கேது பேச்சுக்கு பாத்தீங்கன்னா ராகு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். அதுபோக மற்ற கிரகங்கள் பாத்தீங்கன்னா மாத கிரகங்கள் தான். அது ஒரு ஒரு மாசத்துக்கும் மாறுவாங்க. ஆக இந்த மாத கிரகங்களினுடைய பேச்சுகளை பாத்தீங்கன்னா அந்தந்த மாதத்தினுடைய ராசி பலன்கள் பார்க்கும்போது பார்ப்போம். இப்ப அடுத்து ஒவ்வொரு ராசிக்கான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்ப டீட்டெயிலா பார்ப்போம். ரிஷபராசி நேர்களே, இந்த 2025ஆம் வருடத்திற்கான உங்களுடைய ராசி பலன்களை நம்ம 3 செக்மெண்டா பிரிச்சு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்னன்னா சனி பயிற்சி வரைக்கும், அதாவது ஜனவரியிலிருந்து மார்ச் வரைக்கும். அடுத்து ரெண்டாவது செக்மெண்ட் என்னன்னா ஏப்ரல் மே, அதாவது குரு ராகு கேது பேச்சு வரைக்கும் உள்ள பலன்கள். மூன்றாவது செக்மெண்ட் என்னன்னா ராகு கேது பேச்சுக்கு அப்புறம் மிச்சம் உள்ள மாதங்களுக்கு இன்னொரு செக்மெண்ட்ல நம்ம பலன்கள் பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல, அதாவது ஜனவரி டு மார்ச் வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா ராசிக்கு 10ல சனியோட இருக்கிறாரு. அதே நேரத்துல உங்களுடைய லாபஸ்தான அதிபதியான குரு பாத்தீங்கன்னா வக்ரமாயி ராசியில இருக்காரு. இதனால செய்தொழில உறக்கம் இல்லாமல் ரொம்ப உழைக்க வேண்டியது வரும். அதே நேரத்துல நீங்க எதிர்பார்த்த லாபங்கள் அப்படிங்கிறது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். இந்த கஷ்டமான காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜனவரி மாசம் மட்டும்தான். பிப்ரவரியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாட்டரி அடிச்சிருக்கு அப்படிங்கறத சொல்லணும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி பாத்தீங்கன்னா 11ஆவது இடத்துக்கு போயிடுறாரு, ராகுவோட இருக்காரு. அதே நேரம் பாத்தீங்கன்னா குரு வக்ர நிவர்த்தி ஆகி உங்களுடைய ராசியிலே இருக்கிறாரு. அப்ப லாபஸ்தானாதிபதி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியில இருக்கிறாரு, ராசி அதிபதி பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல இருக்கிறாரு. ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது இருக்குது. இதனால நீங்க எதிர்பார்த்த லாபங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய நண்பர்களுடனான கூட்டு தொழில பாத்தீங்கன்னா நீங்க நிறைய லாபங்கள் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். அதோட சனி 10ல இருக்கிறதுனால என்ன செய்தொழிலையும் பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம், எதிர்பார்த்த லாபத்தை விட அதிகமாக கிடைப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதே நேரம் சனியானவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பாக்குறதுனால தாயாரினுடைய உடல்நிலையில கவனமா இருக்கணும். அதே நேரத்துல வண்டி வாகனங்களை செல்லும் போது கவனமா இருக்கணும். ராகுவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல விழுகுது. அதே நேரத்துல சுக்கிரனும் பாத்தீங்கன்னா ராகுவோட பிப்ரவரி மாசம் இருக்கிறதுனால பிப்ரவரி மாசம் அப்பா மகனுக்கான சின்ன சின்ன தகராறுகள் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஜனவரி மாசம் உங்களுடைய ராசிதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா சனியோட சேர்ந்து உங்களுடைய சுகஸ்தானத்தை பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம சுக்கிரன் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்குரிய அதிபதி. இதனால உங்களுடைய கால் மூட்டுகள்ல என்னன்னா எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாம பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே நேரத்துல நுரையீரல் இருதயம் சம்பந்தமான இடத்துல என்னன்னா ஒரு செக்அப் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. காதலிக்கிற ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல எந்த மாதிரியான பலன் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு அனுகூலமான பலன்கள் அப்படிங்கிறது ஏற்படாது. இருவருக்கும் இடையான சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா கேது பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைம்ல எடுக்காம இருப்பது ரொம்ப நல்லது.
வேலை பார்ப்பவருக்கு ஜனவரி மாசத்துல பெரிதளவில சொல்லிக்கிற மாரியான பலன்கள் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா, அதே நேரத்துல குரு வக்ர நிவர்த்தியான பிறகு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதியும், லாபாதிபதியும் பார்த்தீங்கன்னா, பரிவர்த்தனை யோகம் அடையறதுனால பார்த்தீங்கன்னா, வேலை பார்க்குற இடத்துல வந்து புரமோஷன், சம்பள உயர்வு அப்படிங்கிறது நீங்க நினைச்ச மாரி எல்லாமே கிடைக்கும். அதே நேரம் ஆபீஸ்ல உங்கள சுத்தி நிறைய பேரு உங்கள பார்த்து பொறாமைப்படுவாங்க. ஏன்னா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புரமோஷன், அதே மாரி பதவி உயர்வு இதெல்லாம் பார்த்து தனக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அப்படிங்கிறது அவங்க கிட்ட இருக்கும். அதனால நீங்க பார்த்து நடந்துக்கிறது தான் வந்து ரொம்ப நல்லது. அடுத்து 2வது செக்மெண்ட்ல என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனியினுடைய இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு நடக்குது. அங்க வந்து என்னன்னா, உங்களுடைய ராசியாதிபதி பார்த்தீங்கன்னா வக்ரமா வேற இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம குடும்பஸ்தானாதிபதி வக்ரமா இருக்காரு. இதனால குடும்பத்துல வந்து என்னன்னா சண்டை சச்சரவுகள், குழப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அதே நேரத்துல உங்களுடைய பேச்சுக்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அதே நேரம் பிள்ளைகளிடம் பார்த்தீங்கன்னா கோபதாபங்கள் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. இல்லைன்னா பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி வக்ரமா இருக்காரு. அவர் வக்ர நிவர்த்தி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. பேச்சுக்கள்லையும் கவனமா இருக்கணும். சனியினுடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல விழுவுறதுனால இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. சனியினுடைய பார்வை வந்து என்னன்னா உங்களுடைய ராசிக்கு 5ல விழுவுறதுனால காதல்ல சக்சஸ் ஆகுறது ரொம்ப கஷ்டம்தான். சனியினுடைய பார்வை பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 2ல விழுவுறதுனால, ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ, மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா, படிப்புல பெரிதான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்காது. அதே நேரத்துல படிப்புகள் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன தடைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். இந்த டைம்ல செய்தொழில்ல பார்த்தீங்கன்னா, நீங்க எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்துல உங்களுடைய தொழிலுக்கு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் உள்ள அனைத்து நபர்களும், உங்களுடைய பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. வெளியிடங்கள்ல வேலை பார்ப்பவர்கள் வந்து என்னன்னா, கொஞ்சம் கவனமா இருக்கணும். பெரிய அளவுக்கான பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்காது. அடுத்து ராகு, கேது மற்றும் குரு பெயர்ச்சிக்கு பிறகு என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுவானவர் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வந்துடுறாரு. அங்க இருந்து உங்களுடைய சுகஸ்தானத்த வர பார்க்குறாரு. இதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல பார்த்தீங்கன்னா கவனமா இருக்கணும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா, தாயாரினுடைய உடல்நிலையும் ரொம்ப கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல செல்லும்போது பார்த்து கவனமா இருக்கணும். இல்லைன்னா தலையில அடிபடுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கிறது. உங்களுடைய குடும்ப ஸ்தானத்துல பார்த்தீங்கன்னா, அஷ்டமாதிபதி குரு வந்து இருக்கிறாரு. அதே நேரத்துல கேதுவினுடைய பார்வை இருக்கிறதுனால, குடும்பத்துல வந்து குழப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். உங்களுடைய பேச்சுல வந்து கவனமா இருக்கணும். பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது இருக்காது. செலவுகள் தான் வந்து அதிகமாக ஏற்படும். அதனால செலவுகள வந்து என்னன்னா சுருக்கி செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ராகுவினுடைய 3ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 8ல விழுவுறதுனால சின்ன சின்ன கண்டங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, குரு வந்து 8ஆம் இடத்த பார்க்கறதுனால அந்த கண்டங்கள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் நிவர்த்தி ஆகிவிடும். 6வது மாசம் அதாவது ஜூன் மாசம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 12ல மறைஞ்சிறாரு. அந்த நேரத்துல வந்து கேதுவினுடைய பார்வை பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்ல விழுவுது. இதனால நீங்க வேலை பார்க்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எதிரிகள் அல்லது பகைவர்களுடைய பலம் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். அந்த நேரத்துல அதிகமாக பேசாமல் அமைதி காப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இந்த வருடம் முழுக்க குழந்தைகளினுடைய படிப்புல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. பெரிதான அளவுக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா சின்ன சின்ன தடைகள் அப்படிங்கிறது வந்து போய்க்கிட்டு இருக்கும். அதே நேரத்துல குடும்பத்திலயும் பார்த்தீங்கன்னா, குழப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். ஆனா, வேலையில பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். பதவி உயர்வு சொன்ன மாதிரி பதவி உயர்வு, புகழ் அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து குரு அக்டோபர் 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, அதிசார பெயர்ச்சி அடைந்து கடக ராசிக்கு வர்றாரு. அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தையும், 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இதனால தந்தையின் மூலமாக நல்ல லாபங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்பாவினுடைய உடல்லயும் பார்த்தோன்னா, நல்ல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அப்பா மகனுக்கான உறவுகள் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். டிசம்பர் மாசம் குரு பார்த்தீங்கன்னா, வக்ரமாயி கடக ராசியில இருக்கிறதுனால, அந்த சமயத்துல மட்டும் அப்பாவினுடையனான சண்டை சச்சரவுகள் ஏற்படாம நீங்க அமைதி காப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க் யூ.